ஹாய் ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு டெக் ஃபார் யூ தமிழ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருப்போம். இனிமே வரப்போற வீடியோஸ்ல வந்து லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட்ஸ், ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வரப்போற வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முக்கியமா நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பா உங்க பிசில இன்ஸ்டால் பண்ணிடணும். அப்படி இல்ல என்கிட்ட விண்டோஸ் தான் இருக்கு, நான் எப்படி வந்து லினக்ஸை இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ எப்படி வந்து விண்டோஸ்ல வந்து லினக்ஸை இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். வாங்க பார்ப்போம். விண்டோஸ்ல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ்ன்ற சாஃப்ட்வேர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உபுண்டோட ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேல இன்னொன்று ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை விர்ச்சுவலா ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இங்க எப்படி அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸ் மேல லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரன் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது யார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல். அவங்க தான் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். யார் வேணாலும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு குரோம் போய்க்குங்க, போயிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய லிங்க்ஸ் வரும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் குள்ள போங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மேக் ஓஎஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து விண்டோஸ்ல ரன் பண்ண போறோம். ஸோ அதனால விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இது கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 106 MB வருது. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால நான் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலோ கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே சேமாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால். ஸோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல இருக்கிறது அப்படியே ஓகே கொடுத்துருங்க. நியூ வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து விர்ச்சுவல் டாட் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. நீங்க வந்து டவுன்லோட் பண்ண அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போத்துக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நமக்கு ரெண்டு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து விர்ச்சுவல் பாக்ஸ், ஸோ இன்னொன்று வந்து உபுண்டு ஐஎஸ்ஓ ஃபைலு. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் வந்து உபுண்டு ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே போயிட்டு உபுண்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. ஸோ உபுண்டு டைப் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல டவுன்லோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உபுண்டு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3.6 GB கிட்ட இருக்கு. ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் டைரக்டரியில வந்து ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உபுண்டு 22.04.desktop.is1 இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட்ஸ்ல இருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்க தனியா ஒரு டைரக்டரி போட்டு இந்த மாதிரி கூட நீங்க நடத்தி ஒண்ணா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மினிமைஸ் பண்ண விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோஸ் பண்ணிக்கங்க. நியூ கொடுத்துக்கங்க. நியூல வந்துட்டு நேம், ஸோ உபுண்டு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைரக்டரி வந்து கேட்டிருக்கோம், மெஷின் ஃபோல்டர். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால அப்படியே டேரெக்டாக கொடுத்துறேன், லினக்ஸ் V20 விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து லினக்ஸ் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, லினக்ஸ், சோலாரிஸ், பிஎஸ்டி அந்த மாதிரி. ஸோ நான் லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட். ஸோ அதுலேயும் நிறையா இருக்கு. ஸோ நமக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெக்கமெண்டட் ரேம் சைஸு ஸோ பார்த்தீங்கன்னா 1 GB இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 GB வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான் யுவர் பிசி. ஸோ உங்கள் பிசியில் வந்து இப்போ வந்து 4 GB தான் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து 1 GB கொடுக்குறதே வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஸோ என் பிசியில் வந்து 16 GB ரேம் இருக்கிறதுனால நான் வந்துட்டு 2 GB வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன் ரேமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ். ஸோ அதை வந்து அப்படியே டிஃபால்ட்டாக அதே செட்டிங்ஸில் விட்டுருங்க. அண்ட் தென் முக்கியமாக விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க, VDI. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், டைனமிக் அலோகேட்டட் அண்ட் ஃபிக்ஸ்டு சைஸ். ஸோ டைனமிக் அலோகேட்டட் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ்டு சைஸாக நான் வந்துட்டு இத்தனை ஜிபி வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு மேலே என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைனமிக் அலோகேட்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் எடுத்துச்சு அப்படின்னாலும் அதுவே வந்து தானா ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். ஸோ அதில் பார்த்துங்க, இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ அகைன் வந்து இது அலோகேட் பண்ண சைஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்காது, ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணாது. ஸோ அந்த சைஸ் தான் இப்போ வந்து ஃபைனலாக இருக்கும். ஸோ டைனமிக்காவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அது உங்களோட அவைலபிலிட்டி தான், உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டு சைஸ் டைனமிக் அலோகேட் பண்ணிக்கங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் டைனமிக் கொடுக்கறது பெட்டர். ஸோ ஃபைல் லொகேஷன் அண்ட் சைஸ். ஸோ ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லொகேஷன் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 GB வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுத்தாச்சு. ஸோ கிரியேட் கொடுத்த உடனே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் வந்து ஒரு விஷயம் செட் பண்ணணும் நம்ம. ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஐடி இருக்கும், அதில் எம்டின்ற இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிஸ்க் ஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஆர் கிரியேட் ஏ விர்ச்சுவல் ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு இருக்கும். அடுத்தது சூஸ் ஏ டிஸ்க் ஃபைல்னு இருக்கும். ஸோ நான் சூஸ் ஏ டிஸ்க் ஃபைல்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த உடனே ஆல்ரெடி நான் எங்கே யூஎஸ்ஓ ஃபைல் வச்சிருந்தேனோ அது அப்படியே காட்டுது. ஸோ டேரெக்டாக வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கும், இங்கே டி டைரக்டரியில் இது இருக்கும். ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க, கரெக்டான லொக்கேஷனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா இது வெரிஃபை பண்ணுறது பெட்டர். ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ராப்பராக பூட் ஆகலை, லோட் ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்டான ஐஎஸ்ஓ ஃபைல் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ மேபி அது ரீசனாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிம்பிளி வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு விண்டோஸில் வந்து லினக்ஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனே வந்து அந்த உபுண்டோட தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணி அப்படியே நம்ம வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கூட நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அப்படியே. ஓகே, லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் நமக்கு, ட்ரை உபுண்டு ஆர் இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்ட்டு. நம்ம இன்ஸ்டால் உபுண்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்னு இருக்கும் இங்கே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படியே அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். ஸோ இங்கிலீஷ் யூஎஸ் தான். ஸோ இதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஸோ நார்மல் வாட் ஆப் வுட் யூ லைக் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்டேட்ஸ் தேவைப்படாது, நம்ம வந்து இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் கண்டினியூ கொடுத்துருங்க. நார்மல் இன்ஸ்டாலேஷன் மட்டும் வச்சுட்டு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குதுன்னா, திஸ் கம்ப்யூட்டர் கரண்ட்லி ஹாஸ் நோ டிடெக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் வுட் யூ லைக் டு டூ. ஸோ அந்த மாதிரி கேட்கும். ஸோ வார்னிங் மாதிரி ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் அதை பயப்பட வேணாம், எரக்ஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னே கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. தென் கண்டினியூ. ஸோ பயப்படலாம் வேணாம். ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ இது எல்லாமே விர்ச்சுவல் மெஷினில் தான் ரன் ஆகுது. ஸோ உங்கள் பிசியோட இதையும் அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் தென் கண்டினியூ. ஸோ லொக்கேஷன் செட் பண்ணிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் நேமே கொடுப்போம், டெக் ஃபார் யூ தமிழ். ஸோ டெக் ஃபார் யூ தமிழ் அதுவே எடுத்துக்கிச்சு யூசர் நேம். ஸோ நம்ம பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் அப்படியே செட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாகவே போட்டு வச்சுப்போம். ஓகே, இதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், லாகின் ஆட்டோமேட்டிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் வந்து பாஸ்வேர்டு கேட்குற மாதிரியே இருக்கட்டும். ஸோ கண்டினியூ கொடுக்குறோம்.
ஓகே, ஃபைனலா வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட எனக்கே வந்து 3 to 5 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீஸ்டார்ட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ரீஸ்டார்ட் நவ்னா உங்க பிசியை ரீஸ்டார்ட் பண்ணாது. ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷின்ல ரீஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து உபுண்டு பூட் ஆகி நமக்கு லாகின் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டுட்டு உள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உபுண்டோ வந்து இப்போ லினக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இங்கே சிம்பிள். ஸோ நம்ம இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ டிஸ்க் ஸ்பேஸ் ஆன் ஃபைல் சிஸ்டம் ரூட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே 10 GB தான் அலோகேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரெக்கமெண்டட் சைஸ் ஃபார் உபுண்டோ 22 வந்து 25 ஜிபின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து லேர்னிங் பர்பஸ்ன்றதுனால நான் வந்து கம்மியாக கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வேணும்னாலும் 10க்கு பதிலாக ஒரு 20 ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்கள் கண்டிப்பாக 20 கொடுக்கலாம். ஸோ இப்போத்துக்கு நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ பிரச்சனை இல்லை, டைனமிக்காக அலோகேட்டட் அப்படின்ற இது கொடுத்துருக்கோம். ஸோ அது ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ ஃபைனலி விண்டோஸில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது என்னோட செகண்ட் வீடியோ. ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.